அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரேந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிதம்பர ரகசியம். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியின் தொடர்ச்சியாக. குழந்தை கிடைத்துவிட்ட நிலையில் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தபோது இனிதான் தங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கிறது என்று சித்தர் சொல்ல ராஜேந்திரனும் தெய்வானையும் திகைத்து நின்றார்கள். இனி கதைக்குள். அத்தியாயம் 22. அசைவெல்லாம் நான், இசைவெல்லாமும் நான். தூரன் சாமி சொன்னதை கேட்ட தெய்வானை முகத்தில் அதிர்ச்சி பரவ தொடங்கியது. ராஜேந்திரனும் அதிரத்தான் செய்தான். ஐயோ சாமி, போதும், நான் ஊருக்கு போயே ஆகணும். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு குறையாம பேஷண்ட்டுங்க என்னை பார்க்க வருவாங்க. அவ்வளவு பேருக்கும் குடும்ப டாக்டர் வேற. நான் இல்லாத இந்த 4-5 நாளாகவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சிலர் வேறு டாக்டருக்கு கூட மாறி இருப்பாங்க என்று தன் நிலையை பதற்றத்தோடு சொல்லவும் செய்தான். தம்பி, உன் கையில அந்த தன்வந்திரி பகவானையே ஏடு வடிவத்தில் வச்சிருக்க. உனக்கு கிடைச்சிருக்கிறது ஏடுகள் முன்னால இந்த இழப்புகள் ஒண்ணுமே இல்லப்பா என்றார் தூரன் சாமி. போதும் சாமி, போதும். ஏடுகளை நீங்க வேணா எடுத்துக்கிட்டு போங்க. இதை வச்சு புரிஞ்சிக்க இவர் ஒன்றும் சித்த வைத்தியர் கிடையாது. நாங்கள் ஊருக்கு போனால் போதும். இன்னொரு தடவை இந்த மாதிரி பிள்ளையை தொலைச்சிக்கிட்டு அவஸ்தைப்பட எங்களால் முடியாது என்று தெய்வானையும் தன் பங்குக்கு பேசினாள். எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், இனி இங்கே இருக்க வேண்டாம் என்ற ராஜேந்திரன் புறப்பட தயாராகி அருகில் நின்ற ஆசாவை தூக்கி கொண்டு நடக்கத் தொடங்கினான். அங்கே கீழே நீலம் பாய்ச்சி கிடக்கும் அகோரி உடம்பை பார்த்தாள் ஆஷா. மறுகணம் என்ன நினைத்தாலோ, டாடி, என்னை இறக்கி விடுங்க என்றாள். எதுக்குமா? பாவம் இவன். யார சொல்ற? இதோ கீழே ப்ளூ கலர்ல கிடக்கிறானே, இவனைத்தான். இவன் உன்னை கடத்தியவன். இவனுக்கா பரிதாபப்படுற? இவனும் என் குழந்தைதானே. ஆஷா இப்படி சொல்லவும் தெய்வானைக்கு சுரீர் என்றது. அதற்குள் திமிரிக்கொண்டு ராஜேந்திரன் தோளில் இருந்து இறங்கினாள். அகோரி அருகே போய் பாம்பு கடித்த தடத்தை உற்று பார்த்தாள். ராஜேந்திரனுக்கும் தெய்வானிக்கும் அந்த செயலில் புரிதல் இல்லை. பெரிய மனுஷி போல அவள் பேசியது எப்படி என்று தெரியாத நிலையில் அகோரியின் காலடியில் அமர்ந்த ஆஷா பாம்பு பல்பட்ட சிவந்த புள்ளிகள் போன்ற இடத்தை தன் கையால் வருட ஆரம்பித்தாள். என்னம்மா பண்ற? இவனை எழுப்புறேன்ப்பா. எழுப்புறியா? இவன் செத்துட்டாமா? இல்லப்பா, சப்த நாடியில ஒரு நாடி இன்னும் அடங்கல. அது துடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. சப்த நாடியா? என்னம்மா உளர்ற? ராஜேந்திரன் கேட்டதை ஆஷா சட்டையே செய்யவில்லை. தொடர்ந்து அகோரியின் காலை வருடியபடியே இருந்தாள். ராஜேந்திரனுக்கு கோபம் வந்தது. ஆஷா, இப்ப வரப்போறியா இல்லையா என்று அதட்டலோடு அவளை தூக்க சென்றவனை தூரன் சாமி தடுத்து விட்டார். ஏன் சாமி? அவ இப்போ உங்க பொண்ணு இல்ல, அந்த பாலா. பாலாவா? பொறுமையா இருங்க, நடக்கிறத பாருங்க. இப்ப இங்க சில அதிசயங்கள் நடக்க போகுது. அவர் சொன்னது போலவே அதிசயங்கள் நடக்க தொடங்கிவிட்டன. நீலம் பாரி இருந்த அகோரியின் உடம்பில் அது மாறத் தொடங்கியது. மாறாக ஆஷாவின் கையிரண்டும் நீளமாக மாறிவிட்டிருந்தது. கூடவே மௌனமாய் சகலத்தையும் பார்த்தபடி இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமரேசன் பிரமிக்க தொடங்கினான். வேகமாய் தன் செல்போனில் ஆஷாவின் செயல்பாட்டை படம் பிடிக்க தொடங்கினான். அகோரி உடம்பில் மெல்லிய அசைவுகளும் உருவாக தொடங்கின. தூரன் சாமி கைகளை கூப்பி வணங்க தயாரானார். தெய்வானை பதறியவளாக ராஜேந்திரனை நெருங்கினாள். அவனை இறுக்கமாக பற்றி கொண்டு ஆஷாவையே பார்த்தாள். என்னே ஆச்சரியம்! அகோரி மெல்ல கண் விழித்தான். புது உலகை பார்ப்பது போல் பார்த்தான். ஆஷா அவனை பார்த்து சிரித்தாள். சிரிக்கும்போது அவளது உடல் முழுவதும் நீல நிறமாக மாறிவிட்டது. அகோரி திரு திருவென விழித்தான். ஆஹா, அற்புதம், அற்புதம்! அம்மா, அந்த காலத்துல திருஞான சம்பந்தர் பூம்பாவையோட அஸ்தி கலசத்தை வச்சே திரும்ப அவளுக்கு உயிர் வரவழைச்சாருன்னு படிச்சிருக்கேன். அதை போல ஒரு சம்பவத்தை இப்ப பார்க்கறேன். தாயே, என்னை ஆசீர்வாதம் பண்ணு என்று தூரன் சாமி கைகளை கூப்பியபடி தலையும் குனிந்தார். அகோரி முயன்று எழுந்து நின்றான். சுற்றி இருப்பவர்களையெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தான். குமரேசனுக்கு மட்டும் அவனை பிடிக்க வேண்டும் என்கின்ற கடமை நிமித்தமாக தோன்றியது. வேகமாய் வந்து அவன் கையை பற்றியவனாக,
யாருடா நீ? இந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து எல்லோரையும் பாடாப்படுத்திக்கிட்டியே, உன் பேர் என்னடா என்று கடுமையாக கேட்க ஆரம்பித்தான். மாமா, அவனை விட்டுருங்க, அவன் போகட்டும் என்றாள் ஆஷா. இவனையெல்லாம் விடக்கூடாதுமா, உன்னை கடத்தின மாதிரி நாளைக்கு இன்னொரு பெண்ணையும் கடத்துவான். மாட்டான், இது இவனுக்கு மறுஜென்மம். இப்ப பழைய சந்தன் லாலுங்கிற ஜிட்டு அகோரி இல்லை, வேற ஆத்மா. புஷ்கரத்துல நீராடினதால பழைய பாவங்கள் போய் என்னை வசியப்படுத்த பூஜை செய்ததால புண்ணியத்துக்கும் ஆளாகிட்டான் என்றவள் அடுத்து அகோரியை பார்த்து பேசத் தொடங்கினாள். ஜிட்டு, எந்த சக்தியை அடையவும் ஆசைப்படாதே. ஆசைப்பட்டாலே நீ அகோரியா இருக்க முடியாது. அகோரங்கிறது அச்சமே இல்லாத தைரியமான நிலை. ஒரு புலி கடிக்க வரும்போது இந்தா என் காலை எடுத்துக்கோன்னு அதுகிட்ட கொடுக்கிற அளவுக்கு தைரியமான நான் எனதுங்கிற பற்றுகள் இல்லாத மனநிலைதான். அதுக்கான முயற்சி செய். நீ விரும்புகிற சிவசக்தி உனக்குள் உண்டாகும். ஆஷா பேசிய பேச்சு எல்லோரையும் அப்படியே கட்டி போட்டு விட்டது. அகோரியும் கண்ணீர் மல்க அவளை வணங்கினான். வாங்க போகலாம் என்று ஆஷாவும் போலீஸ் வாகனம் நோக்கி நடந்தாள். குமரேசன் அந்த குளிர் இரவிலும் வியர்த்திருந்தான். விடிந்து விட்டது. சற்றே தூக்க கலக்கத்தோடு வந்த திருவேங்கடத்தை அவன் தந்தையான ஆசாரி வெறுப்போடு பார்த்தார். என்னையா அப்படி பார்க்குறீங்க? விடிய விடிய அப்படி என்னப்பா சோழி? சொல்கிறேன்யா, நான் எப்பவும் கூட இருக்கணும்னு சாமி ஆசைப்படுறாரு. காணாமல் போன பொண்ணு ஏடுகளும் இவரோட திருஷ்டிக்கு அகப்படலை. அதெல்லாம் இப்போ இந்த ஊர்லேயே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படித்தான் எனக்கும் தோணுது. நீ இல்லாத நிலையில் சப் இன்ஸ்பெக்டரும் டாக்டர் தம்பியும் வந்தாங்க. நானும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேன். எல்லாத்தையும்னா தங்கத்தை களவாண்டதில் இருந்து ஆற்றுல போட்டது வர எதையும் விடலை. ஏன் சொன்னீங்க? அதுவும் போலீஸ்கிட்ட? பைத்தியக்காரா, அந்த குமரேசன் எதையும் நம்ப மாட்டான். அவன் அப்படித்தான் பேசுவான். இங்கே நடக்கிறதோ நம்ப முடியாத விஷயங்கள். இப்போ நீ அந்த சாமியாரோட சேர்ந்து சுற்றுறத அவன் பார்த்தாலும் தப்பாக நினைக்க மாட்டான். நம்ப முடியாத விஷயங்கள்னு நீங்கள் சொன்னது ரொம்பவே சரிங்கய்யா. வழக்கமாக நம்ம ஊருக்கு சாமியாருங்களும் சித்தருங்களும் தான் வருவாங்க. இந்த தடவை அகோரி ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு உதவி செய்ய லோக்கல் மாஜி எம்எல்ஏவுக்குள்ள இருந்து பல பேருங்க திட்டம் போட்டு தான் டாக்டரோட மகளை கடத்தி இருக்காங்க. அந்த பொண்ணும் சாமியாம்ல, பாலாவோ என்னமோ பேர் சொன்னாங்க. பாலாதான், பாலாவே தான். பார்க்கவே நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இதையத்தான் சாமியும் சொன்னாங்க. குளிச்சு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு வந்திருக்கேன். இன்னைக்கு எதையாவது பண்ணி பொண்ணை கண்டுபிடிச்சிடணும். அப்படியே ஏடுகளையும். அதுதான் சாமிக்கு இப்போ தேவை. நமக்கும் அதுதானே வேணும். ஆமாம், கொக்குக்கு மதி மீன் மேலேங்கிற மாதிரி உன் கவனமெல்லாம் அதிலேயே தான் இருக்கணும். சரியா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு எங்கே போகிற? கேணியில் முழுக்கு போடத்தான். போடா போ, ஆற்றுக்கு போய் அங்கே முழுக்கு போடு. புஷ்கரம் காலம் 18 நாள். அதில் இப்போ 5 நாள் தான் கழிஞ்சிருக்கு. இதில் ஒரு நாள் கூட விடாதே. புஷ்கரம் ஒரு நாள் தானேயா? கல்யாணத்தில் தாலி கட்டுற மாதிரி அது ஒரு நிகழ்வு. அதையொட்டி நிறைய சடங்குகள் நடக்கிறது போல 18 நாளும் ஆற்றுல நாம் கும்பிடு போடணும். திரும்ப இப்படி ஒரு காலம் வர 144 வருஷம்ல காத்திருக்கணும். ஆத்தாடி, 144னா நாம் உயிரோடு இருக்க முடியாதே. ஆமாம், அதனால் இப்போவே போயிட்டு வந்துடு. போயா, முழுக்கு போட்டுட்டு சாமி கிட்ட போ. அவர் நிச்சயம் ஏதாவது செய்வார். மகனுக்கு ஆசாரி சொல்வதை மனைவி யதார்த்தமாக கேட்க நேர்ந்தது. அவள் முகத்தில் சலனம். இருவர் எதிரிலும் வந்து நின்றாள். அவளை பார்க்கவும் இருவர்களுக்கும் சலனம். நீங்க இவனுக்கு இப்படி சொல்லித்தரது எனக்கு சரியா படல என்று கடிந்தாள். என்ன சரியா படல? எதுக்கு இந்த தங்க ஆசை? உங்களை போல 100 பேர் இருந்தா இதில் சரிபாதி பேருக்கு இப்படி ஒரு புத்தி இருக்குது. உங்கள் பாட்டன் ஆசைப்பட்டு இதே டாக்டர் தம்பி வீட்டில் இருக்கிற ஏடுகளை திருட போய் என்ன ஆச்சுன்னு தெரியும் தானே. திருவேங்கடத்தின் தாய் ஒரு புது விஷயத்தை சொன்னது போல் தோன்றியது அவனுக்கு. எம்மா, என்ன சொல்ற நீ? ஆமாய்யா, ரசவாதம் கற்றுக்கிறேன்னு உன் தாத்தன் கிறுக்காகி ஓடுற இந்த காவிரி ஆற்றுல குதிச்சு உடம்பு கூட கிடக்கல. ஐயோ, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதே. நானும் எதுக்கு பழைய குப்பையை கிளறிக்கிட்டுன்னு தான் சொல்லலை. ஏ புள்ள, நீ போ உள்ள.
காலம் பூரா இந்த ஊது கொழலால் ஊதிக்கிட்டே கிடக்க சொல்கிறியா? தலைமுறை தலைமுறையாக தங்கத்தோடு தான் கிடக்கிறோம். ஆனால் நமக்குன்னு சொந்தமாக 100 பவுன் இருக்கா? அதுக்காக ஆபத்தில் இறங்குறதா? இதோ பாரு, புரியாமல் பேசாத. இவன் தனியாக எதையும் செய்ய போகிறதில்ல. கூட குருநாதர் ஒருத்தர் இருக்காரு, நானும் இருக்கேன். பிறகு என்ன? ஆசாரி விடுவதாக இல்லை. அவளோ முறைத்து பார்த்துவிட்டு போய்விட திருவேங்கடமும் உள்ளே போய் துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு கிளம்பினான். அவனுக்குள் இப்போது ஒரு புதுவித அச்ச உணர்ச்சி. ராஜேந்திரனின் வீடு. அங்கம்மாள் ஒரு புறம், கந்தசாமி மறுபுறம். ராஜேந்திரன் நண்பனுக்கு ஃபோன் செய்து, வீடு கிரயம் இப்போது வேண்டாம், இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்து தெய்வானையை ஏறிட்டான். அருகில் ஆஷா தனது நோட்டின் ஒரு பக்கத்தில் ஸ்ரீ எந்திரத்தை அச்சு அசலாக படமாக வரைந்தபடி இருந்தாள். ஆஷா குட்டி, என்னடா வரைகிற? அதுவா, இதுதான் என் வீடு. உன் வீடா? ஏதோ எந்திரம் மாதிரி இருக்குது. எந்திரம்தான் என் வீடு. இதை கோட்டைன்னு சொல்லலாம். கண்ணு, நீ எப்படி இப்படியெல்லாம் பேசுற? ஏன்பா, அது பிடிக்கலையா? ஆஷா அப்படி கேட்பாள் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அப்போது சென்னையில் இருந்து ஃபோன். ராஜேந்திரனின் நண்பன் ஒருவர் பேசினார். டாக்டர், சென்னையில் பயங்கர மழை. நம்ம ஏரியாவில் முழங்கால் அளவுக்கு தண்ணி. மழை இன்னும் 4 நாளைக்கு இருக்காம். நல்ல வேளை நீங்கள் இங்கே வரல, தப்பிச்சிட்டீங்க என்றார். ராஜேந்திரனிடம் ஒரு ஸ்தம்பிப்பு. அத்தியாயம் 23. அசைவே வாழ்வு, அதை தவிர்த்தால் தவம். வாழ்வு என் நாட்டியம், தவம் என் லிங்கம். போனில் பேசியதை தொடர்ந்து ராஜேந்திரன் முகம் மாறியதை கவனித்தாள் தெய்வானை. என்னங்க, என்னத்த சொல்ல, சென்னையில் கனத்த மழையாம். அதனால் என்ன? மழை மட்டுமல்ல தெய்வான, வெள்ளமும் ஏற்பட்டு இருக்கு. கரண்ட் கட்டு, டிராஃபிக் ஜாமுன்னு ஒரே குழப்பமா. இங்கே வந்ததிலிருந்து டிவி பார்க்கல, பத்திரிக்கை புத்தகம்னு படிக்கல. அதனால் எதுவுமே தெரியல. இங்கே கூட வானம் மோடம் போட்டிருக்கு, பார்த்தீங்கல்ல? எதை கவனிக்க நேரம் இருந்துச்சு தெய்வான? ஆஷா ஆஷான்னு அவன் நினப்புல தானே இருந்தோம். சரி, இப்போ என்னங்க செய்கிறது? நாம் கிளம்ப வேணாமா? தெய்வானை கேள்வி முன் மௌனித்த ராஜேந்திரனிடம் புறப்படுவதா வேண்டாமா என்றொரு குழப்பம். அதை கந்தசாமியும் அங்கம்மாவும் கவனித்தனர். ஐயா, மழை காலத்தில் எதுக்குயா இப்போ போய்கிட்டு? இங்கே இருந்துட்டு பிறகு போகலாங்களே என்று கந்தசாமி ஆரம்பிக்க அங்கம்மாவும் ஒத்து ஊதினாள். எதிரிலேயே அந்த மரப்பெட்டி, அதில் காணாமல் போயிருந்த ஏடுகள் இப்போது உள்ளடங்கி இருந்தன. குமரேசனின் அட்வைஸ் அதற்கு பெரிய பூட்டு போட வைத்திருந்தது. குழந்தை ஆசாவோ தொடர்ந்து ஸ்ரீ எந்திரத்தை வரைவதில் மிக மும்முரமாக இருந்தாள். அவளது மாற்றம் ராஜேந்திரன் வரையில் பீதியை உருவாக்கி விட்டிருந்தது. அழகாக எல்லா குழந்தைகளையும் போல வளர்ந்து ஆளாக வேண்டியவள் பெரிதாய் திசை மாறுவது போல் பிரம்மை தட்டியது. ஆஷா கூப்பிட்டான். அவள் கவனம் களையவில்லை. ஆஷா பலமாக கத்தினான். அவள் கவனம் திரும்பவே இல்லை. ஸ்ரீ எந்திரத்தின் பிந்துஸ்தானத்தை, அதாவது உச்சியின் முக்கோண பாகத்தை வரைந்தபடி இருந்தாள். ராஜேந்திரன் நெருங்கி அவள் தோளை தொட்டு உசுப்ப சென்றான். அதை பார்த்த தெய்வானை வேகமாய் தடுத்தாள். பின் பாலா என்றாள். அப்படி கூப்பிட்ட நொடி திரும்பி பார்த்தாள் குழந்தை. அவள் பார்த்த பார்வையிலும் ஒரு அசாதாரண ஒளி. அதை எப்படி எடுத்துக்கொள்வது, அடுத்து என்ன செய்வது என்று தெய்வானைக்கு தெரியவில்லை. ராஜேந்திரனும் தடுமாறினான். அப்போது அதே தெருவில் வசிக்கும் ஒருவர் அந்த வீட்டு வாசலுக்கு வந்திருந்தார். அவரிடம் பெரும் பதற்றம். தம்பி தம்பி என்று அவர் அழைக்கவும் திரும்பி பார்த்தான் ராஜேந்திரன். நீங்க டாக்டர் தானே? ஆமா, என்ன விஷயம்? என் மகன் மாடியிலிருந்து தவறி விழுந்ததுல பலத்த காயம், பேச்சு மூச்சு இல்லை. சட்டுன்னு உங்க ஞாபகம் வரவும் ஓடி வந்துட்டேன். உங்க வீடு எங்கே? அதோ அந்த வீடுதான். அடுத்த நொடி ராஜேந்திரன் தன் காரை நோக்கி சென்று அதன் டிக்கியை திறந்து சிறிய முதலுதவி பெட்டியை அதில் இருந்து எடுத்தான். வாங்க போகலாம் என்று அவரோடு ஓடினான். வாசல் வரை தெய்வானையும் வந்தாள்.
கந்தசாமி கூடவே சென்றான். இரத்த வெள்ளத்தில் கிடந்தான் தெருக்காரரின் மகன். மண்டை உடைந்து இரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தது. கை முட்டி உடைந்து எலும்புகள் துருத்தலாய் வெளியே தெரிந்தன. கால்களில் காயங்கள். பார்த்த மாத்திரத்தில் கடவுளே என்ற ராஜேந்திரன் முதலுதவி பெட்டியை திறந்து சகலத்தையும் வெளியே எடுத்தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி இரத்தத்தை துடைத்து டிஞ்சரை தடவி பஞ்சை வைத்து கட்டுப்போடவும் முனைந்தான். அப்போது ஆஷாவும் அங்கு வந்துவிட்டிருந்தாள். அவளை பார்க்கவும் அவன் செயலில் தடுமாற்றம். பின்னாலேயே தெய்வானை. ஆஷா நெருங்கி வந்து கூர்மையானாள். அப்படியே திரும்பி வெளியே பார்க்க வாசலில் ஓதிய மரம் கண்ணில் பட்டது. வேகமாக அதை நோக்கி சென்றவள் மரத்து பட்டைகளை கையால் உரித்து எடுத்தாள். அதோடு அடிப்பட்டவன் அருகே வந்தவள், இத உள்ள வச்சு கட்டு போடுங்கப்பா என்றாள். ஆஷா, இது என்ன பைத்தியக்காரத்தனமா? ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணணுமா? நான் இப்போ முதலுதவிதான் பண்றேன். நான் சொல்றது செய்யுங்கப்பா. உடைஞ்ச எலும்புக்கும் உருக்குலைஞ்ச சதைக்கும் சிறந்த மருந்து ஓதிய பட்டை. இரத்தம் பெருகி சீராம இருக்க உதிர பாதைய சுருக்கணும். அடிப்பட்ட கை பாகத்தை கொஞ்சம் மேல் நோக்கி பிடியுங்க என்று சித்த வைத்தியர் போல பேச தொடங்கிவிட்டாள். ராஜேந்திரன் தயங்கவும் உற்று பார்த்தாள். அவனுக்கு ஏதோ வசியத்துக்கு கட்டுப்பட்டவன் போல தோன்றியது. அவள் சொன்னது போலவே நடக்க தொடங்கினான். குமரேசன் தன் சீனியர் இன்ஸ்பெக்டர் அருளானந்தம் எதிரில் இருந்தான். மேஜை மேல் அவன் படம் பிடித்த செல்போன். சீனியர் பலத்த சிந்தனையில் இருந்தார். சார், முக்கிய சம்பவங்கள் அவ்வளவையும் படமாக எடுத்தேன். ஆனால் மொத்தமும் இப்படி அழிஞ்சு போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சத்தியமாக சொல்கிறேன், இதையெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் புரியும் என்று சொன்னவனை பெருமூச்சோடு பார்த்தார். அவரிடம் பெரும் மௌனம். ஆனால் அதுவே அவனை என்னவெல்லாமோ செய்தது. என்ன சார், நான் சொல்கிறத நம்ப முடியலையா? சரியா சொன்னீங்க, சித்த வேலைதான். அதில் எந்த சித்து நமக்கு புரிஞ்சிருக்கு? ஆட போயா, ஒரு போலீஸ்காரனா பேசியா? நாம் இப்போ மீடியா கிட்ட பேச முடியுமா? மீடியா கிட்ட எதுக்கு பேசணும்? அதுதான் கேஸே இல்லாமல் போயிடுச்சே. போட்ட எஃப்ஐஆரை எப்படி க்ளோஸ் பண்ணுவ? குழந்தை திருடு போகல, ஜஸ்ட் மிஸ்ஸிங்குண்ணா. கிட்டத்தட்ட அதுதானே சார் உண்மை. குமரேசன் பதில் அருளானந்தத்தை பயங்கரமாக முறைக்க செய்தது. சார், தயவு செய்து இப்படி பார்க்காதீங்க. நான் சொல்கிறத நம்புங்க. சந்தேகமாக இருந்த என் கூட நண்பன் ராஜேந்திரன் வீட்டுக்கு வாங்க. அந்த பெட்டியை பாருங்க, அவர்கிட்டையும் பேசி பாருங்க. நான் சொன்னது புரியும். குமரேசன், நீ பொய் சொன்னேன்னு நான் சொல்லலை. நமக்கு புரியாத விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. அதை நானும் மறுக்கலை. ஆனால் இதை டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்காது. நாம் எவ்வளவு ஃப்ராடு சாமியார் பேர் வழிகளேன்னு கண்டுபிடிச்சிருப்போம். குடிசைதானா பற்றி எரியுது, பில்லி சூனியம்னு சொல்லுவாங்க. போய் பார்த்தா ஈரமான மாட்டு சாணிக்குள்ள மஞ்சள் பாஸ்பரஸை வச்சு உருட்டி கூரை மேலே எரிஞ்சிருப்பான். சாணி காய காய உள்ளே இருக்கிற பாஸ்பரஸ் வேலை செஞ்சு குடிசை பற்றி எரியும், தீ பிடிக்கும். அதே போல் தேங்காய் குதிக்குதுன்னு பதறுவான். பார்த்தா உள்ள தவளை குஞ்சுகளை விட்டு மூடி இருப்பாங்க. இப்படி அதிசயம்னு சொல்லப்படுற எல்லா விஷயத்துக்கு பின்னால் ஒரு கேப்மாரித்தனம் ஒளிஞ்சிருக்கிறத நாம் பார்க்கலையா? இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை சார். அதே நேரம் இங்கே பல நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கே. நம்ம ஸ்டேஷனில் கன்னி மூளையான தென்மேற்கு திசையில் தண்ணி தொட்டி இருந்தது. எஸ்ஐயில் இருந்து கான்ஸ்டபிள் வர யாராவது ஒருத்தர் அநியாயமாக செத்தாங்க. ஒரு சித்தர் சாமி வந்து அதை மூடு, சாவு நின்றுடும்னு சொல்லி நாமளும் மூடினோம். அப்படி மூடி 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு சாவு கிடையாது. சொல்லப்போனால் ஒரு கலவரத்தில் குண்டடிப்பட்ட நம்ம கான்ஸ்டபிள் ஒருத்தர் தப்பி பிழைச்சாரு. மார்பில் பட வேண்டிய குண்டு ஷீல்டில் பட்டு சின்ன காயம்தான். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இதோ பாரு, பதிலுக்கு பதில்னு பேசினா பேசிக்கிட்டே போகலாம். நமக்கு தெரிஞ்சு உலகத்தில் ஒரு நல்லவன் இருந்தால் கெட்டவனும் இருக்கான். ஆனானப்பட்ட தெய்வங்களே வரத்தை கொடுத்துட்டு அசூரங்க கிட்ட பாடாப்பட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் பேசி தீராது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நம்புறவங்களுக்கு நடராஜன், நம்பாதவங்களுக்கு யமராஜன்னு. சரி சார், இப்போ என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க? ரொம்ப கவனமாக இருக்கணும். 100 நல்ல சாமியாருங்கள் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதில் ஒரு கெட்டவன் இருந்தாலும் எல்லாம் போச்சு. ஊர் விசேஷத்தை தான்
பழக்கமானதாக தான் பார்க்குறேன். ஆனால் இந்த தடவை நடக்கிறது எல்லாம் பார்த்தா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தோணுது. எல்லா சாமியார் மேலேயும் பார்வையை வைக்கணும். அதையெல்லாம் நான் எப்போவோ செய்துட்டேன். ஒன்று மட்டும் நிச்சயம் சார், தப்பாக எதுவும் நடக்காது. இப்போ இருக்கிற சாமியாருங்க நடக்கவும் விடமாட்டாங்க. அதை நானும் உணரணுமையா? வா, உன் நண்பன் வீட்டுக்கு போவோம். அந்த பெட்டியை பார்க்குறேன். அதை 5 தலை நாகம் காவல் காக்குதுன்னு சொல்கிறதால தான் என்னால் ஜீரணிக்கவே முடியலை. பனை மரம் நீளத்துக்கு பாம்பு இருக்குன்னு சொல்லு, உலகம் நம்போம். 5 தலை பாம்பெல்லாம் சாமி படங்கள் பின்னால் இருக்கும்யா. ஆனால் அது நேரில் வருதுன்னா எப்படிப்பா? நடந்தபடி பேசினார் அந்த இன்ஸ்பெக்டர். குமரேசனும் பதில் பேசியபடியே தொடர்ந்தான். ஆற்றில் நீர்மட்டம் தணிந்திருந்தது. வந்து போகிறவர் கூட்டமும் குறைந்திருந்தது. ஆனால் இந்த 4-5 நாளுக்கே ஆற்றுப்பாதை பெரும் குப்பை கூலங்களுக்கு சொந்தமாகி இருந்தது. அவிழ்த்து போடப்பட்ட துணிகள் என்று ஒரே கழிவு மலை. தங்கள் பாவம் போனால் போதும் என்றுதான் நினைக்கிறார்கள். சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்ள தோன்றுவதில்லை. நேர்மாறாக இருக்கின்றன மேலை நாடுகள். அங்கு இப்படியெல்லாம் குப்பைகளை போட்டுவிட்டு போகவே முடியாது. பிடித்து அபராதம் விதித்து விடுவார்கள். நடந்து போகும் வழியில் தன்னையும் மீறி நினைத்து கொண்டான் திருவேங்கடம். ஆற்றில் முழுக்கு போட்டுவிட்டு திரும்பியவன் எதிரில் அவனை வழி நடத்தும் பரதேசி சித்தர் வந்தபடி இருந்தார். உங்களை பார்க்கதான் சாமி வர இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க என்று சிரித்தான். காணாம போன பெண் குழந்தை கிடைச்சிட்டாலாமே. அவர் நேராக விஷயத்தை தொட்டார். அப்படியா சாமி, எனக்கு தெரியாதுங்களே. உனக்கு தங்கம் மேலே இருக்கிற பற்று மற்ற விஷயத்தில் இல்லை. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சாமி. இப்போ நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. களவு போன ஏடுகளும் கிடைச்சிடுச்சு. போலீஸ்காரங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அகோரியும் மறு ஜென்மம் எடுத்து திரும்ப வந்திருக்கான். அவனுக்கு பாலா தரிசனம் கிடைத்ததோடு உபதேசமும் ஆயிருக்கு. என்னென்னமோ சொல்கிறீங்க சாமி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்டால் அது அதிக பிரசங்கித்தனம் அப்படிம்பிங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அதை மட்டும் சொல்லுங்க. அந்த டாக்டர் வீட்டுக்கு போலீஸ் போயிட்டுருக்கு. அவங்கக்கிட்ட எந்த வேலையும் இல்லை. நடந்ததை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவங்கள இயக்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு தேவை அந்த பெட்டி, அதில் இருக்கிற ஏடுகள். அதைத்தான் 5 தலை நாகம் காவல் காக்குதே. இல்லை, இனி நாகத்தோட காவல் கிடையாது. பதஞ்சலி புருஷர் இன்னைக்கு காவிரியில் தண்ணியோடு தண்ணீராக மாற போகிறாரு. அவர் காத்திருந்ததே அதுக்கு தான். பெட்டி ஏடுகளும் கூட ஆற்றுல போடப்படலாம். என்னது, ஏடுகளை ஆற்றுல போட போகிறாங்களா? ஆமாம், அதுதான் நவநாயக சித்தர்கள் முடிவு. வரப்போகிற கால மாற்றங்களை உத்தேசித்து எடுத்த முடிவு அது. பரதேசி சித்தரின் பேச்சில் ரசமான பல செய்திகள். அத்தியாயம் 24. என் திரிசடைக்குள் உள்ளவள் கங்கை, என் திருமேனிக்குள் சரிபாதி சக்தி மங்கை. அந்த பரதேசி சித்தர் சொன்ன பல விஷயங்கள் திருவேங்கடத்தை திகைக்க வைத்துவிட்டது. விலை மதிப்பே இல்லாத ஏட்டு சுவடிகளை ஒரு நாகம் இவ்வளவு காலம் எதற்கு காவல் காக்க வேண்டும்? அதை எதற்கு இப்படி ஓடுமாற்றில் தூக்கி போட வேண்டும்? பைத்தியக்காரத்தனத்தை விட இது மோசமாக இருப்பதாக கருதியவன், சாமி, என்ன இது அநியாயம்? யாராவது விலை மதிப்பே இல்லாதவைகளை இந்த உலகத்தையே ஈடா கொடுத்தாலும் ஈடாகாதுங்கிற மாதிரி விஷயங்களை ஆத்துல தூக்கி போடுவாங்களா? இதுக்கு எதுக்கு அந்த 5 தலை நாகம் காவல் காக்கணும்? ஆனாலும் பைத்தியக்காரத்தனமா இருக்குங்களே என்றான். நீ அப்படித்தான் சொல்லுவ. உன்னால இப்படி சொல்லத்தான் முடியும். உன் வரையில ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறது தண்ணி. ஆனா சித்தர் சாமிங்களுக்கு ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற ரூபத்தில் தெரியறவங்க கங்கா, யமுனா, காவிரி, நர்மதாங்கிற தேவதைகள். சித்தர்கள் தங்களோட எழுத்துக்களை, அதாவது எண்ணங்களை ஓலையில் அடக்கி அதை அப்படியே அவங்க கிட்ட சேர்த்துடுறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? அதுக்கா கஷ்டப்பட்டு ஓலையில் எல்லாத்தையும் எழுதினாங்க? இவங்க எழுதினது ஜனங்களுக்கு இல்லையா? ஜனங்களுக்கு தான். ஆனால் ஜனங்க ஜனமா இல்லையே. உடம்பால் மட்டுமே மனுஷனாக இருந்தா ஆச்சா? மனசாலையும் இருக்கணுமே. புரியற மாதிரி சொல்லுங்க சாமி.
இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? உனக்கு நான் பதில் சொன்னா ரசவாதம் பத்தின ஏட்ட நீ தேடுறதே தப்புன்னு ஆயிடும். நானும் அஷ்டமா சித்திக்கு அலையிறது தப்பாகிடும். நமக்கு வேலை, நமக்கான ஏடுகள், மற்றது எக்கேடு கெட்டு போகட்டும். அதுவும் சரிதான் சாமி. இப்ப என்ன செய்யலாம்? நீ ஏன் அந்த வீட்டுக்கு போய் ஏடுகளை அப்படியே தூக்கிட்டு வரக்கூடாது? என்ன சாமி சொல்றீங்க? அதை நான் தூக்கிட்டு வர்றதுன்னா எப்படி? புரியலையே. இதோ பாரு, டாக்டர் தம்பி அநேகமா இன்னைக்கு பெரிய அளவில் மாறிடுவான். அவன் மாறலைனாலும் வந்திருக்கிற சாமிங்க மாத்திடுவாங்க. அவன் கையாலேயே ஏடுகளை சுமந்துட்டு போய் ஆற்றுல போட சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் நமக்கான ஏடுகளை நாம் எடுத்துக்கிடணும். எப்படி எடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். திருட்டுத்தனமாக அதை நாம் செய்ய தேவையில்லை. நானும் உன் கூட வரேன். நாம் நேர்மையாக கேட்டு பார்ப்போம். டாக்டருக்கு அதோட மதிப்பு தெரியாததால் நிச்சயம் கொடுத்துருவாருன்னு நம்புவோம். சாமி, ஒருவேளை மதிப்பு தெரிஞ்சு கொடுக்க மாட்டேன்னா? அதை இங்கே இருந்துக்கிட்டே முடிவு செய்ய வேணாம், போய் பார்ப்போம். அதுக்கு என்ன சாமி? அவர் எனக்கு ஒன்றும் எதிரி இல்லை. போனால் வான்னு தான் சொல்லுவார். ஆனால் ஏடு விஷயமாக தான் எனக்கு கொஞ்சம் திக்கு திக்குங்குது. கவலைப்படாத. கண்ணை கட்டி ஏட்டை அபகரிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. சேமித்து வச்சிருக்கிற சக்திகளை செலவழிக்க வேண்டியது வருமேன்னு பார்க்குறேன். அப்போ உங்கள் சக்தி என்ன? காசு பணம் மாதிரியா? ஆமாம், ஆத்ம சக்தியை தவிர மற்றும் எல்லாமே காசு பணம் மாதிரி தான். நாங்கள் எல்லாம் கோபப்படக்கூடாது. கோபத்தில் கூட அது குறைந்து விடுமா சாமி? பேசிக்கொண்டே அவர்கள் நடந்தனர். குமரேசனும் அவனது சீனியரான அருளானந்தமும் ராஜேந்திரன் வீட்டுக்கு வந்திருந்தனர். அந்த நாளைய வீடு என்பதால் திரும்பின பக்கமெல்லாம் 100 ஆண்டுக்கு முந்தைய பழமையின் தடயங்கள். அருளானந்தம் ஒரு சின்ன வியர்ப்போடுதான் பார்த்தார். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? வீடே மிரட்டலா இருக்குதா? ஆமா குமரேசா, இந்த காலத்தில் இந்த மாதிரி வீடுகளை பார்க்கறதே அபூர்வம். உண்மைதான் சார். ராஜேந்திரனோட கொள்ளு தாத்தாவுக்கும் தாத்தா கட்டின வீடு சார். கொஞ்சம் கூட சிமெண்ட் கலவை கிடையாது. அவ்வளவும் சுண்ணாம்பு காரை. இதைத்தான் வித்துடணும்னு நினைச்சான் ராஜேந்திரன். வயக்காடுன்னு சொன்னியேப்பா, அதையும் இதையும் சேர்த்து விற்கத்தான் வந்தான். ஆனால் அதை தவிர மற்ற எல்லாம் நடந்துடுச்சு. சரி சரி, எங்க அந்த டாக்டரு? உள்ளதான் இருக்கணும், வாங்க போகலாம். இருவரும் உள்ளே நுழைந்தனர். அப்போது ஏடுகள் உள்ள பெட்டிக்கு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு கொண்டிருந்தாள் அங்கம்மா. சார், இதான் அந்த பெட்டி. ஓ, இதானா? பெட்டி நல்லா தாட்டியமாக இருக்கே. அருளானந்தத்தின் பதில் அங்கம்மாவை நிமிர்ந்து பார்க்க வைத்தது. போலீஸ் உடையோடு இருவரையும் பார்க்கவும் ஒரு மெல்லிய பதற்றம். எழுந்து நின்று மலங்க மலங்க விழித்தாள். ஆமா, எங்க ராஜேந்திரன்? அவரும் எல்லாரும் எதிர் வரிசையில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம்? அங்கன ஒருத்தர் மாடி மேலே இருந்து கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சி போச்சு. ஐயா டாக்டருதுங்கிறனால போயிருக்காரு. அப்படியா? இருங்க, போய் கூட்டிட்டு வரேன். அங்கம்மாள் வேகமாக ஓடினாள். அருளானந்தம் அந்த இடைவெளியில் திரும்பவும் பெட்டியை பார்த்தார். மனதுக்குள் பல பல கேள்விகள். அதை திறந்து பார்க்கலாம்னா பூட்டு போட்டிருக்குதே. ராஜேந்திரன் கிட்ட தான் சாவி இருக்கு சார். நான் தான் பூட்டு வாங்கி பூட்டினேன். அப்ப இவ்வளவு காலம் பூட்டு இல்லாமலா இருந்தது? ஆமாம் சார், பூட்டுக்கு பதிலாக தான் 5 தலை நாகம் காவல் காத்தது. பாம்பு காவல் காக்கிற அளவுக்கு அப்படி என்னையா பெரிய விஷயம்? எல்லாம் ஏடுங்க தானே. அதில் தானே சார் எல்லாமே இருக்குது. எல்லாம்னா அவ்வளவும் ரகசியங்களாம். ரகசியம்னா இப்படி கேட்டால் எப்படி சார்? மொத்தத்தில் அவ்வளவும் பெரிய ரகசியம் சார். ரகசியத்துக்கெல்லாம் ரகசியம் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? எனக்கு சிதம்பர ரகசியமே என்னன்னு தெரியாதே சார். எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? எல்லாரும் சொல்கிறத கேட்டு நானும் சொல்கிறேன். இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருக்க திருவேங்கடமும் அந்த பரதேசி சித்தரும் உள்ளே நுழைந்தனர். யாரு? திருவேங்கடமா? நீ எங்கேயா இங்கே? குழந்தை கிடைச்சிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஆமாம், இவர் யாரு?
பரதேசி சித்தரை காட்டி அருளானந்தம் கேட்க அவரே தாமாக முன் வரலானார். ஐயா, என் பேரு குமாரசாமிங்க. நான் ஒரு அரை சித்தன். புஷ்கர குளியலுக்காக இந்த ஊருக்கு வந்தவன். திருவேங்கடம் இப்போ என் சிஷ்யன். பரவாயில்லையே, பளிச்சுன்னு சொல்லிட்டீங்களே. அது என்ன அரை சித்தன்? முழுசா ஆகாத நிலையில் அரை சித்தன்னு தானே சொல்லணும். அதையே சொல்லணும், சொல்லாமல் இருக்கலாமே. இல்லைங்க, அதை சொல்லிக்கிட்டே இருந்தாதான் முழு சித்தனாகிற எண்ணம் பலமாகும். பரதேசி சித்தர் பதிலை தொடர்ந்து இடை வெட்டினான் திருவேங்கடம். சார், நீங்கள் தான் பாப்பாவை கண்டுபிடிச்சிங்களா? அவன் கேள்வி குமரேசனை சற்று குத்தியது. மௌனமாக பார்த்தான். என்ன சார், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னத்தை சொல்ல, நாங்கள் தான் ஜீப்பில் கூட்டிகிட்டு வந்தோம். எப்படியோ காணாமல் போன பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேலே எதுவும் கேட்காத. இப்போ என்ன சார், காவலுக்கு இருக்கீங்களா? ஆமாம், காவல் தான். நீ வந்த விஷயத்தை பேசு. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, சும்மா பார்த்துட்டு போக வந்தேன்னு. ஆமாம், எங்கள் டாக்டரையும் காணோம், அவர் பொண்ணையும் காணோம். அவன் கேட்க அவர்கள் மூவரும் அங்கம்மாளோடு வர சரியாக இருந்தது. வா குமரேசா, வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்லைப்பா, இப்போ தான் வந்தோம். சார் தான் என்னோட சீனியர் இன்ஸ்பெக்டர் அருளானந்தம். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ராஜேந்திரன். குமரேசன் எல்லா விஷயத்தையும் சொன்னார். எனக்கு தான் இதையெல்லாம் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. அதான் நேரில் உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். புரியுது சார். ஒரு டாக்டராக நானும் உங்களை போலத்தான் நம்ப முடியாத நிலையில் இருக்கேன். இப்போ கூட ஒரு அதிசயம், எலும்பு முறிஞ்ச பையன் எங்கள் ஆங்கில மருந்தும் எடுத்துக்காம என் பொண்ணு சொன்ன வைத்திய முறையால் குணமாயிட்டான். எலும்பு முறிவு உடனே குணமாயிடுச்சா? என்ன சார் சொல்கிறீங்க? அது சரியாகலை, ஆனால் வலி இல்லை, இரத்த சேதம் இல்லை, ரொம்ப சீக்கிரம் எலும்பு சேர்ந்துடுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. நாங்கள் போய் பார்க்கலாமா? தாராளமாக. எதிர் வரிசையில் 4வது வீடு தான். ராஜேந்திரனும் அருளானந்தமும் பேசிக்கொண்டிருக்க ஆஷா அந்த பெட்டியை சிம்மாசனம் போல கருதி அதன் மேல் போய் அமர்ந்தாள். அவள் அமர்ந்த விதம், பார்க்கும் விதம் எல்லாமே அலாதியாக இருந்தது. அப்போது வாசலில் சலசலப்பு. தூரன் சாமியும் இன்னும் சில சித்தர்களும் பரதேசிகளும் தென்பட்டனர். தெய்வானை முன்பு போல் அவர்களை பார்த்து பதறாமல் வாங்க சாமி வாங்க என்று கனிவோடு வரவேற்றாள். அவர்களும் கூட்டமாக உள்ளே வந்தனர். பெட்டி மேல் அமர்ந்திருந்த ஆஷாவை பார்த்து புன்னகையோடு கைகூப்பி வணங்கினர். குழந்தை பதிலுக்கு சிரித்தாள். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? தூரன் சாமி கேட்டார். ஆச்சு சாமி, உங்களுக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். நீங்கள் மட்டும் எங்கள் குழந்தை இருக்கிற இடத்த அடையாளம் காட்டாமல் இருந்திருந்தா அவ கிடைச்சிருக்கவே மாட்டா. அது எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்திருக்கு. அதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம். இனி நடப்பது நல்லதாக இருக்கட்டும். அதுதான் எங்கள் விருப்பமோ. நிலத்தையும் வீட்டையும் விற்க வந்த எங்களுக்கு வினோதமான அனுபவங்கள். குறிப்பாக ஒரு நோயாளியான மகள் இப்போ எங்களுக்கே வித்தியாசமாக தெரியறா. இவ பேச்சு போக்கு எல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் தந்தாலும் இன்னொரு பக்கம் பயத்தையும் வருத்தத்தையும் தான் தருது சாமி. எங்களுக்கு இதெல்லாம் ஏன்னே புரியலை. ராஜேந்திரன் சற்று அழாத குறையாகவே பேசினான். வருத்தம் வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். இங்கே போலீஸ் அதிகாரிகளும் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய குழப்பம். தூரன் சாமி சொன்ன நொடி, குழப்பமா? தலையை பிச்சுக்கிட்டு நிற்கிறோம். இங்கே நடக்கிறது மேஜிக்கா, மாயாஜலமா, இல்லை இதெல்லாம் தான் தெய்வ அருள் பண்ணுற வேலையான்னு நிறையவே கேள்விங்க சாமி. உங்கள் மேலே எல்லாம் மரியாதையை விட சந்தேகம்தான் அதிகமாக இருக்குது என்று அருளானந்தம் ஒரு பிடி பிடித்தார். சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். இந்த பெட்டியும் ஏடுகளும் இனியும் இங்கே இருக்க தேவையில்லை. அப்படியே ஆற்றுல கொண்டு போய் விட்டுடுங்க. ஓடுற ஆற்றுல சேரத்தான் இது இவ்வளவு நாள் காத்திருந்தது என்று தூரன் சாமி சொல்லவும் திருவேங்கடத்திற்குள் தான் அதிகபட்ச திகைப்பு. அத்தியாயம் 25. பாரத வெளிதனில் கண்ணனும் நான், பார்த்திடும் வழிதனில் முக்கண்ணனும் நான். திருவேங்கடம் திகைப்பு குன்றாதபடி
தன்னை வழிநடத்தும் குமாரசாமி என்கின்ற பரதேசி சித்தரைத்தான் பார்த்தான். அவரோ பார்வையால் அவனை தனித்தார். தூரன் சாமி தான் சொல்ல நினைத்ததை சொல்லத் தொடங்கினார். நான் இப்போ சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோங்க. நடுவில் சந்தேகம் வந்தால் அதை கேள்வியாக கேளுங்க. முடிஞ்ச வர பதில் சொல்கிறேன். நாம் இப்போ ரொம்பவே விஞ்ஞானமயமாகி போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் கூட்டத்தில் ஒரு ஆண்டி பண்டாரம் கூட கைபேசியை வச்சுக்கிட்டு திரிகிறாரு. கேட்டால், சாமி இது கையில் இருக்கிறது இந்த பூமியே நம்ம கையில் இருக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாரு. ஒரு படி மேலே போய், அன்னைக்கு பிள்ளையாரும் முருகனும் ஒரு மாம்பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க, இன்னைக்கு அவங்க சண்டை போட்டுக்கிட்டா இதுக்கு தான் போட்டுக்குவாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாரு. இது அப்படி ஒரு காலம். ஒரு பக்கம் இப்படி விஞ்ஞானம் எகத்தாளமாக தெரிஞ்சாலும் பக்திக்கும் வழிபாட்டுக்கும் எந்த பங்கமும் இல்லை. அதான் ஆச்சரியம். திருப்பதி சபரிமலைன்னு போகிற கூட்டமும் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ இருக்கிற மனுஷன் எந்த நிலையிலேயும் விஞ்ஞானத்துக்கு மயங்கி அதுக்கு அடிமை ஆகிடலை. ஆனால் விஞ்ஞானத்தை தன்னோட அடிமை மாதிரி தான் நினைக்கிறான். காசை விட்டெறிஞ்சா எதையும் வாங்கிக்கலாம், அதில் விஞ்ஞானம் சரக்குன்னு ஒன்றுங்கிறது அவனோட எண்ணம் இல்லையா? தூரன் சாமி கேள்வி முன் எல்லோரும் மௌனமாக ஆமோதிப்பை வெளிக்காட்டினர். அருளானந்தம் மட்டும், சாமி எதுக்கு இப்படி ஒரு பீடிகை? இது என்ன கதை சொல்கிற மேடையா? நீங்கள் நேராக விஷயத்துக்கு வரலாம் என்றார். அப்படி வர முடியாதுப்பா. சோத்தையும் குழம்பையும் கலந்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சாதான் சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். நான் சொல்ல போகிற விஷயங்களுக்கு முன்னே பின்னே இருக்கிற அம்சங்களை சொன்னாதான் உங்களுக்கும் சரியாக புரியும். சரிங்க சாமி, உங்கள் போக்கிலேயே போங்க, அழுத்துக்காத. உனக்காக நேராகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோங்க. இது சத்தியமான வார்த்தை. சத்தியம்னா உண்மையானது, மாறவே மாறாததுன்னு அர்த்தம் உண்டு. அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டுக்கோங்க. இப்போ ஓடிக்கிட்டு இருக்குதே காவிரி, இதை மழை தான் நமக்கு தந்தது. ஆனால் அந்த மழையை வரவழைச்சது எங்களை போல திரிகிற சாமியார்கள் தான். அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் யாரும் எங்களுக்குன்னு வாழாதவங்க. என் சொத்துங்கிறது நான் கட்டியிருக்கிற காவி வேட்டி மட்டும்தான். என்னை போல இருக்கிற பல சாமிங்க ஒன்றா சேர்ந்து பிரார்த்தனைங்கிற மகா சக்தியால் உங்களுக்காக களைஞ்சு போன மேகங்களை எல்லாம் ஒன்றா திரட்டி பூமியில் மழையாக விழ வச்ச காவிரி ஆற்றுல தான் இந்த புஷ்கரம் காலத்து தண்ணி ஓடும்படி செய்தோம். இப்படி நான் சொல்லும்போது உங்களுக்குள்ள நாங்கள், அதாவது மனுஷங்க, எங்கே மேகங்களை கலைச்சோம், வேடிக்கையாக இருக்கேன்னு கேட்கலாம். பூமியில் அதர்மம் அதிகமானால் முதல்ல பாதிக்கப்படுறது இடம் வானம்தான். பொய், களவு, குடி, கூத்து இதெல்லாம் பூமியில் இப்போ எந்த அளவு இருக்குன்னு தெரியும். இதோட யாரும் மனுஷனாக வாழாமல் அவங்க கடமையையும் சரியாக செய்யாமல் விடுறதால பருவமழையாகவே இல்லை. அந்த குறைபாட்டை எல்லாம் எங்களை போன்றவர்கள் தான் சரி செய்யணும். உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பிரார்த்தனையில் மலை லிங்கம்ங்கிற சிவலிங்கத்தை பயன்படுத்தினோம். அபூர்வமான கைலாய மலை கல்லால் செய்யப்பட்டது. அதை செய்ய சொன்னவர் அகத்தியர், செய்தவன் இந்திரலோகத்தை சேர்ந்த மயன். அது இப்போ மகேந்திர மங்கலத்தில் தான் இருக்குது. இந்த ஊர் கோவில் கிணத்துல எப்பவும் தண்ணிக்குள்ள நித்திய அபிஷேகத்தில் இருக்குது. அது சித்த ரகசியம், எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பூமியில் பயிர் பச்சை கருகும்போது, மழை தப்பும்போது அதை கொண்டு பூஜை செய்தால் மழை வரும். அப்படி வரணும் தான் அகத்தியர் அந்த லிங்கத்தை செய்ய சொன்னார். அதில் நுணுக்க சக்தி நிறைய இருக்குது. அணுகுண்டை அரசாங்கம் விஞ்ஞானிகளை கொண்டு பாதுகாக்கிற மாதிரி இதை நாங்கள் பாதுகாக்கிறோம். இப்போ காவிரியில் ஓடுற தண்ணிக்கு அதே மழை லிங்கமும் அதுக்கு நாங்கள் செய்த பூஜையும் தான் காரணம். இதை ஒரு பொய்யா புனை பொருட்டா நினச்சிட்டு போங்க. உங்கள் நினைப்பு எங்களை எதுவும் செய்யாது. மாட்டையோ ஆட்டையோ பார்த்து ஒருத்தன் இது ஆடு மாடு இல்லைன்னு சொல்கிறதால அது மாறிடவா போகுது? அப்படித்தான் இதுவும். தூரன் சாமியின் நீண்ட பேச்சு அருளானந்தத்தை ஒரு கிளை கேள்வி கேட்க வைத்தது. சாமி, அப்போ ஆற்றுல தண்ணி ஓடவே நீங்கள் எல்லாம் செய்த பிரார்த்தனை தான் காரணமா? ஆமாம்.
பக்கத்து மாநிலங்களில் வெள்ளம் ஓடி பெரிய அழிவை ஏற்படுச்சே, அப்போ அதுக்கு ஆக்கத்துக்கு மட்டும்தான் நாங்கள் காரணம், அழிவுக்கு சமுதாயம்தான் காரணம். இப்படி சொன்னால் எப்படி சாமி? எந்த காலத்திலேயும் இதுதான் உண்மை. எந்த சந்நியாசியும் எந்த அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டான். அப்போ அழிவு ஏற்படும் போது வேடிக்கை மட்டும் பார்ப்பீங்களா? வேடிக்கை பார்த்தா அவனும் நல்ல சந்நியாசி இல்லை. இயற்கையோட கோபம்தான் அதுக்கு காரணம். அதனால் கோபம் தனியே செய்ய அதுக்கான பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். லிங்கம், பிரார்த்தனை, பூஜை, வழிபாடுன்னு சொல்லிக்கிட்டு வந்த நீங்கள் திடீர்னு இயற்கைன்னு மாறிக்கிட்டீங்களே. இயற்கையை எதிர்த்து மனுஷனால் என்ன செய்ய முடியும்? எப்பவும் அதுதானே பெருசு. தவறான கருத்து. இயற்கைங்கிறது பஞ்சபூதங்களை குறிப்பாக பொதுவாக சொல்லுதாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இயற்கைங்கிறது பஞ்சபூதங்களை குறிக்கிற பொதுவான சொல்லு. அந்த பஞ்சபூதங்களையே படைத்த பெரிய சக்தி தான் இறைவன். அவனை மக்களும் தான் கும்பிடுறாங்க. ஆனால் எங்களால் தான் மழை பெஞ்சிச்சுன்னு நீங்கள் சொல்கிறது எப்படி சரியாகும்? வழிபாடுங்கிறது 2 விதம். ஒன்று பயம் சார்ந்த சுயநலம், இன்னொன்று தெளிவான பயமில்லாத பொதுநலம். வெகுஜன பக்தி எப்பவும் சுயநலமானது. எங்களோடது அப்படி கிடையாது. எப்படி கேட்டாலும் பதில் சொல்லிடுறீங்க. போகட்டும். இதோ இங்கே இருக்கிற மரப்பெட்டியில் உள்ள ஏடுகள் பற்றி சொல்லுங்க. இதெல்லாம் என்ன? எல்லாமே என்னை போன்ற சித்தர்கள் எழுதி வச்ச எழுத்துக்கள் தான்யா. அது தெரியும். இதை யாருமே இல்லாத வீட்டில் 5 தலை நாகம் காவல் காத்துதுன்னு சொல்கிறாங்களே, என்னால் ஜீரணிக்கவே முடியலை. அப்போ நீ அதை நம்பலை, அப்படித்தானே? எப்படி நம்ப முடியும்? நம்பாத, விட்டுரு. உன்னை யார் நம்ப சொல்லி கட்டாயப்படுத்தினது? என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. நான் என்ன செய்யணுங்கிற? யாரும் இல்லாத வீட்டில் இருக்கிற பெட்டிக்கு எதுக்கு காவல்? அதிலேயும் பாம்பு காவல் காக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு தெளிவான பதில் சொல்லுங்க. இந்த வீட்டில் யாரும் இல்லாமல் போக காரணமே அந்த பாம்பு தான். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன். சொல்கிறேன். ராஜேந்திரனோட 4ஆம் தலைமுறையை சேர்ந்த தாத்தா பேர் ஜீவரத்தினம். பெரிய சிவபக்தர். அவர் காலத்திலேயும் இது போல புஷ்கரம் வந்தது. இங்கே காவிரிக்கு குளிக்க வந்த சாது சந்நியாசிகளும் சித்தர்களுக்கும் தன் வீட்டில் அன்னம் கொடுத்தாரு. பதிலுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப, ஏன் தலைமுறை பட்டு போகாமல் நல்ல விதமாக வாழணும், அடுத்தவங்க துன்பத்தை போக்குற சக்தி எப்பவும் எங்கள் குடும்பத்துக்கு இருக்கணும்னு ஜீவரத்தினம் கேட்கவும், அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் செய்தாங்க. அதனால தான் இப்போவும் அடுத்தவங்க துன்பமான நோய்களை போக்குற வைத்தியனா ராஜேந்திரனால் இருக்க முடியுது. அதே ஜீவரத்தினம் தனக்கு குடும்ப வாழ்க்கை போதும்னு சந்நியாவாசம் வாங்கிக்கிட்டாரு. அப்படி வாங்கினவர் இந்த வீட்டை தன்னோட மடமாகத்தான் வச்சிருந்தார். சாது சந்நியாசிகள் வந்து போகிற இடமாகவும் அன்னசாலையாகவும் இது மாறிடுச்சு. இங்கே வந்த பல சித்த புருஷர்கள் காவிரியில் ஜலசித்தி அடைய விரும்பினாங்க. கங்கையில் சித்தி அடைகிற மாதிரியே காவிரியில் அடையிறதும் ஒரு கணக்கு. முன்பு காவிரி குடகுல உருவாகி நேராக மலையாள தேசத்துக்குள்ளே புகுந்து அங்கே கடலில் கலக்கிற ஆறாக இருந்தது. அப்படிப்பட்டதை திருச்சி தஞ்சாவூர் வழியாக போய் பூம்புகார் கடலில் கலக்கிறதா மாற்றினவர் அகத்தியர். அவருக்கு உதவி செய்தவர் பிள்ளையார். அதனால் காவிரிக்கு சித்த சம்பந்தம் உண்டு. உடம்பை காவிரியில் ஐக்கியப்படுத்தி ஜலசமாதி அடைய விரும்பின சித்தர்கள் தங்களோட ஏடுகளை எல்லாம் ஜீவரத்னத்துக்கிட்ட கொடுத்து பாதுகாக்க சொன்னாங்க. அதுகளில் யோக ரகசியங்களும் வாத ரகசியங்களும் ஜீவ ரகசியங்களும் நிறையவே இருந்தன. இதெல்லாம் சித்தர்கள் தங்கள் தவத்தால் கண்டுபிடிச்சது. இதை சராசரி ஆசாபாச மனிதன் தெரிஞ்சுக்கிறது ஆபத்து. அதனால் இதுக்கிட்ட அப்படி யாரும் வரக்கூடாது. அதுக்கு என்ன வழின்னு யோசித்தப்ப பதஞ்சலி சித்தர் தன் 1000 நாகங்களில் ஒன்றின காவல் வச்சார். ஏடுகளுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. குறிப்பாக அடுத்த புஷ்கரம் வர இதை என்ன அம்சமாக பாதுகாக்கும். பிறகு இதையும் ஜலசமாதிக்கு உட்படுத்திடலாம். நடுவில் தகுதி படைச்ச யாருக்காவது இந்த ஏடு தேவைப்பட்டா அவங்க வந்து பயன்படுத்திக்கட்டும்னு சொன்னார். அதன் பிறகுதான் காவல் தொடங்கியது. இதுக்கு நடுவில் அகோரிகள் போல சிலரும்
பேராசை மிக்க சில அரை சித்தர்களும் ஏடுகளை அபகரிக்க வந்தப்ப நாகம் அவங்கள நெருங்க விடலை. அதை பார்த்த யாரும் இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய பயப்பட்டாங்க. இப்படித்தான் சர்ப்ப காவல் உருவாச்சு. அதன் பிறகு பதஞ்சலி சித்தரே கனவுல வந்து, இந்த குடும்பத்தை சேர்ந்த யாரும் அச்சப்பட தேவையில்லை, நான் அவங்க கண்ணில் தென்பட மாட்டேன், ஆனால் அந்நியர்கள் வந்தால் விடமாட்டேன்னு சொன்னார். அந்த வாக்குப்படியே இவ்வளவு நாளும் நடந்து வந்திருக்கு. தூரன் சாமியின் நெடிய விளக்கம் அருளானந்தத்துக்கு ஓரளவுக்கு தான் திருப்தி அளித்தது. அது அவரது முகம் போன போக்கில் தெரிந்தது. அதுவே ஒரு கேள்வியாகவும் ஆகியது. இதில் அப்படி என்ன சாமி ரகசியம் இருக்கு என்று கேட்கவும் சிரித்த தூரன் சாமி, கல்லையும் மண்ணையும் தங்கமாக்குற ரசவாத ரகசியம்னு ஒன்று போதுமே தம்பி, அப்படி என்ன இருக்குன்னு கேட்டுட்டீங்களே, சர்வசாதாரணமா என்றிட குமாரசாமி சித்தரும் திருவேங்கடமும் விதிர்த்து போய் நிமிர்ந்தனர். அத்தியாயம் 26. ஆயக்கலைகள் 64 நான், அவ்வளவும் ஒருங்கிடும் ஆழ்நிலை தியானமும் நான். தூரன் சாமி சொன்ன விளக்கம் திருவேங்கடத்தை பதில் கேள்வியும் கேட்க தூண்டியது. சாமி, என்னப்பா, கல்லையும் மண்ணையும் தங்கமாக்குற ரகசியத்தை எதுக்கு இப்படி எழுதி வைக்கணும்? அப்படி எழுதி வச்சதை 144 வருஷம் பாதுகாத்துட்டு இன்னைக்கு ஆற்றுல போடணும்னு சொல்கிறீங்களே, என்ன சாமி அர்த்தம்? எழுதி வச்சது பின்னால் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக. அதை ஆற்றுல போடணும்னு நான் இப்போ சொல்கிறது இனி இது பயன்படக்கூடாதுங்கிறதுக்காக. குழப்பறீங்களே. அப்போ இந்த ஏடுகளால் இனி ஒரு பிரயோஜனமும் கிடையாதா? ஆமாம், அதுதான் உண்மை. அப்போ பின்னால் வரவங்களுக்கு பயன்படணும்னு எழுதி வச்சது பயன்பட வேண்டியவங்களுக்கு பயன்பட்டு முடிஞ்சிருச்சு. எப்போ சாமி? எனக்கு தெரிஞ்சு வீடு பல வருஷமாக பூட்டித்தானே கிடக்குது. இந்த தலைமுறைக்கே இதெல்லாம் புது விஷயம்தான். கடந்த 144 வருடங்களில் 9 பேர் இதே வீட்டுக்கு வந்து ஏடை எடுத்து தங்கம் செய்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தங்கமும் செய்திருக்காங்க. பதஞ்சலி சித்தரும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. என்ன புது கதையாக இருக்குது இது? ராஜேந்திரன் அப்பா அம்மா அவங்களோட பெற்றோர் வாழ்ந்த வீடு. அவங்களுக்கு தெரியாமல் அப்படி ஒன்று எப்படி நடந்திருக்க முடியும்? தெரியாமன்னு யார் சொன்னது? தெரிஞ்சுதான் நடந்தது. சாமி, உணர்ச்சி வசப்படாத. அப்பா திருஞான சம்பந்தமும் அம்மா ராஜாமணியும் எப்படி இறந்தாங்கன்னு மகன் ராஜேந்திரனுக்கு தெரியும் தானே? தூரன் சாமி ராஜேந்திரனை பார்த்தார். ஒரு கார் விபத்தில் 2 பேரும் இறந்துட்டாங்க. அதுக்கு முன்பு தாத்தாவை காவிரி நீர் சுழல் கொண்டு போயிடுச்சு. அதை கேட்டு பாட்டி அதிர்ச்சியில் செத்துட்டாங்க. இதுதான் என் முன்னோர்கள் இறந்த விதம். ஆமாம், அந்த விபத்து நடந்த அன்னைக்கு தான் 9வது நபர் தங்கம் செய்தார். ராஜேந்திரனோட அப்பாவே அவருக்கு ஏடுகளை எடுத்து தந்தார். தூரன் சாமி முக்கியமான கட்டத்தை தொட்டவராக அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார். எல்லோர் முகத்திலும் நம்ப முடியாத பிரமிப்பு. அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு. ராஜேந்திரனுடைய அப்பா அம்மா இறந்ததற்கும் ஏடுகளுக்கும் என்ன சம்பந்தம்? இதை கேட்டதும் ராஜேந்திரனிடம் விளைந்த வித்தியாசமான மாற்றம் என்ன, அதனால் விளையவிருக்கும் சம்பவங்கள் என்னென்ன, இப்படி அனைத்தையும் சுவாரஸ்யத்துடன் அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி நண்பர்களே.